சஹ வரும். ஸ்திரீலிங்கமாக இருந்தது அப்படின்னா சா அப்படின்னு வரும். இப்போ இருந்தது அப்படின்னா சஹ தௌ அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து தே, சஹ தௌ தே, அதான் வந்து புல்லிங்கத்துக்கு. இப்போ ஸ்திரீலிங்கத்துக்கு நம்ம எழுதிட்டோம், சான்னு எழுதிட்டோம். அப்புறம் தேன் வரும், சா தே. அப்புறம் வந்து பகுவச்சனத்தில் தாஹா அப்படின்னு வந்துடும். அப்படின்னா துவம் இப்படி எழுதணும், துவம் யுவாம் யூயம் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஆமி ஆவஹ ஆமஹல வந்து ஃபஸ்ட்டு ஏகவச்சனத்தில் அகம் அப்படின்னு வரும். ஆவஹ அப்படின்ற இடத்துல ஆவாம் அப்படின்னு வரும். அப்புறம் ஆமஹ இருக்கிற இடத்துல வயம் வரும். அவ்வளோதான். லட்லக்கார ஃபார்மேட்